ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்கே இன்டீரியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கரூரில் ஒர்க் பண்ண சைட்டு. இது மொத்தமாக 20 அடி. டிவி யூனிட் வந்து 12 அடிக்கு 7 அடின்னு போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே அக்ரிலிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு இது நான் தான் காட்டுறதுக்காக உங்களுக்கு வீடியோ செல்ஃபி எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்டுக்கு. இது வந்து நம்ம நல்லா பேனலிங் பண்ணியிருக்கோம் கிச்சனில். இது மாதிரி 4 பேனலிங் பண்ணியிருக்கோம். எல்லா என்ட்ரன்ஸுமே வெந்நீர் சீட் ஒட்டி பேனலிங் பண்ணியிருக்கோம். இது வந்து மாடலர் கிச்சனு. மாடலர் கிச்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஐலேண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 27 அடிக்கு 2.5 அடிங்கிற மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4 டேண்டம் மட்டும் போட்டிருக்கோம். வீட்டுக்காரங்களுக்கு போதுன்ட்டாங்க 4 டேண்டம். அதனால வந்து 4 டேண்டம் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஐலேண்டில் வந்து டோர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இங்கிட்டு வந்து உட்கார வச்சுக்க, அங்கிட்டு வந்து டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டிஷ்வாஷரு ப்ளஸ் வந்து நமக்கு வந்து டால் யூனிட்டு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே இது 710 இது வந்து அக்ரிலிக் சீட்டு. உள்ள வந்து ஆஃப் ஒயிட் மைக்கா ஒட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே இது வந்து மட்டும் மார்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம பெட்ரூம் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்லைடிங் தான். 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூமுமே ஸ்லைடிங் வார்ட்ரோப் தான். இது வந்து டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 16 அடி. 16 அடிக்கு 7 அடிங்க. மேலே ஃபுல்லாக லாஃப்ட் ஃபுல்லாக புஷ் ஓப்பன் தான் வச்சுருக்கோம். அதாவது புஷ் பண்ணால் வெளியில் வர மாதிரி ஹேண்டில் இல்லாமல் இந்த காட் பண்ணி கொடுத்துருக்கோம். 6.5க்கு 6.5ங்கிற காட் சைஸு. இது வந்து வார்ட்ரோப் வந்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் உள்ள ஒயிட் இருக்கும். 5 டிராயர் உள்ள வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிராயர்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் இதுதான் டிராயர் ஸ்லைடிங் தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே. 4 டிராயர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏதோ எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும், என்னோட இதுக்கும் என்னோட ஒர்க்குக்கும் ஒரு இதாக இருக்கும். தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல மிரர் வந்து 4.5 அடிக்கு 2 அடின்னு வச்சுருப்போம். கீழே 2 டிராயர் 2 டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பூஜை ரூமில் வந்து ரொம்ப சிம்பிளாக பூஜை ரூமில் வந்து ஒரு இது மட்டும் ஒட்டி மேலே மட்டும் மைக்கா ஒட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு. இதில் லைட்டாக சின்னதாக ஒரு 5 அடிக்கு ஒரு டிவி யூனிட்டும், அடுத்து அப்படியே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப்பு, இந்த இடத்துல ஒரு கட்டில், அது மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது வந்து வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு போட்டிருக்கோம். மேலே வந்து லாஃப்ட் வந்து மொத்தம் 20 அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5க்கு 6.5 கட்டில் தான். இதுவும் பிளைவுட் கட்டில் தான் உங்களுக்கு. இது வந்து எல்லாமே வந்து மேலே தூக்கி விடுற மாதிரி வரும். இது வந்து ஸ்லைடிங் டோர் தான் ஃபுல்லாகவே. எல்லாமே இது வந்து ஜி ப்ரொஃபைல் வச்சுருக்கோம். வெளியில் வந்து அக்ரிலிக் ஒட்டிருக்கோம். உள்ளே வந்து ஆஃப் ஒயிட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம்க்குலாம் வந்து 303 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஆர் கிரேடு தான். இப்போ மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் 2 ரூம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ரூம் வந்து வயலட் கலர் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம். வயலட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து காட்டு. இந்த இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி, உங்களுக்கு ஒர்க்கிங் டேபிள் மாதிரி. இதுவும் வயலட் கலர் லூவர்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து வார்ட்ரோப்பு. அதே சேம் சைஸ் தான். 12 அடிக்கு வந்து இது மேலே லாஃப்ட் வந்து 20 அடி. இது வந்து ஃபால் சீலிங் வேறு பண்ணியிருக்கோம். அப்படியே ஃபால் சீலிங்லேருந்து கீழே இறக்கி பண்ணியிருக்கோம் லாஃப்ட்டை. புஷ் ஓப்பன் தான் ஃபுல்லாகவே. ஜி ப்ரொஃபைல் தான். ஹேண்டில்லெஸ் கான்செப்டுக்காக ஃபுல்லாகவே உங்களுக்கு. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா அதே சேம் சைஸ் தான். இது வந்து 5 அடி வரும் உங்களுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து அதே மாதிரி 4.5க்கு 2.5ங்கிற சைஸில் பெருசாக வச்சுருப்போம். அதே மாதிரி கீழே வந்து இங்கே டோர் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து அப்படியே இன்னொரு ரூம் போனோம்னா இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த வயலட் கலர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாஸி ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இந்த இது வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோம் தேட்டருக்கு மட்டும் கீழே மட்டும் சின்னதாக பாக்ஸ் செஞ்சுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமு. இது வந்து ஸ்டடி புக் ஷெல்ஃபு. ஃபுல்லாகவே இதுவும் ஸ்லைடிங் தான். கிரே கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு உங்களுக்கு. இந்த ரூம் வந்து இது ஸ்டடி டேபிள் வித் காட்டு வித் ட்ரெஸ்ஸிங் ரூமு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே சேம் சைஸ் தான். 12 அடி. இங்கிட்ட ஒரு 6 அடி மேலே மொத்தம் லாஃப்ட் 20 அடி. அந்த மாதிரி கான்செப்டில் காட்டு வந்து 6.5 அடிக்கு 6.5 அடி. ட்ரெஸ்ஸிங் ரூமு அதே சேம் மாடலு. அப்படியே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் வந்து ஒரு மிரரு, கீழே 2 டிராயரு, இதில் வந்து 2 டோர் அப்படி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே ஹின்ச்சஸ்லேருந்து ஸ்லைடு வீல் இருந்து எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் வச்சுருக்கோம். இது வந்து நல்லா இது வந்து நல்ல நல்ல மெட்டீரியலாக வாங்கி போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்காரங்க தான் மெட்டீரியல் வாங்கி கொடுத்தது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கிச்சன் மட்டும் சின்னதாக சிம்பிளாக பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்